guys, welcome to Code with Keetu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம் HTML CSS JavaScript யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி விளையாடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 12 ஆஃப் 100 days of coding சேலஞ்சில் இருக்கோம். கன்சிஸ்டன்சியாக 12 days நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி 100 daysக்கான ஜேர்னியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்களும் கன்சிஸ்டன்சியாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகுறதை நீங்களே பார்க்க முடியும். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம கேமோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இது ஸ்டோன் சிம்பிள் இண்டிகேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது எல்லாமே PNG இமேஜஸ் செட் பண்ணியிருக்கேன். தென் இது பேப்பருக்கு, தென் சிசர் நம்ம ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இப்போ நான் ஸ்டோன் கொடுக்குறப்ப டை ஆகிடுச்சு. ஏன்னா சிஸ்டமும் ஸ்டோனை சூஸ் பண்ணியிருக்கு. அந்த ரிசல்ட்டை உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் டை. அகெயின் நான் ப்ளே அகைன் கொடுத்துட்டு தான் விளாட முடியும். இல்லைன்னா நம்மளால் சிஸ்டமோட நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை பார்க்க முடியாது. அகெயின் நான் இப்போ பேப்பர் கொடுக்குறேன். நான் லாஸ் ஆகிட்டேன். என்னடா இது, எப்பப்பா நான் கேம் விளாண்டா தோற்று போயிடுறேன். சரி, அகெயின் விளாண்டு பார்ப்போம். இட்ஸ் டை. ஸோ ஒரு வாட்டி கூட வின் இல்லையா? வின் பண்ணிட்டோம் கைஸ். ஃபைனலி இங்கே நமக்கு ஸ்கோர் 1 ஆகுது. இப்போ நான் நெக்ஸ்ட் வின் பண்ண என்ன ஆகுனா, எனக்கு ஸ்கோர் கவுண்ட் கூடிகிட்டே இருக்கும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரை என்னோடய ஸ்கோர் கவுண்ட் கூடிகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி எவ்வளோ டைம்னாலும் நம்ம கம்ப்யூட்டர் கூட விளாண்டுக்கலாம். ஸோ அந்த இதோட ஸ்கோர் டைம் நமக்கு இங்கே கூடிகிட்டே இருக்கும். நம்ம ஃப்யூச்சரில் இந்த ப்ராஜெக்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம். நிறையா பிளேயர்ஸ் விளாடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம HTML டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ HTML டிசைன் பண்ணுறோனாலே உங்களுக்கு தெரியும், நமக்கு ஹெடர் தேவை, பாடி தேவை. ஹெடரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மெட்டா டேட்டா கண்டெயின் பண்ணியிருக்கோம். தென் டைட்டிலில் ஸ்டோன் பேப்பர் சிசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேமோட டைட்டிலை வச்சுருக்கோம். தென் லிங்க்கில் நம்ம ஸ்டைல் ஷீட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் பாடி பார்த்திங்கன்னா கேம் கண்டெய்னர் தான் நம்மளோட மெயின் டிவ். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹெடர் வச்சுருக்கோம். இந்த ஹெடரில் தான் நம்ம ஸ்டோன் பேப்பர் சிசர்ன்ற H1 டேக்கில் நம்ம ஹெட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்கோம். டிவ்வில் நம்ம ஸ்கோர் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதுக்கான தனி ஸ்டைலிங், நமக்கு அந்த பாக்ஸ் தெரியுது. ஸோ அதுக்கான தனி ஸ்டைலிங் பண்ணுறதுக்காக இந்த டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இங்கே நம்ம ஸ்கோர் P டேக்கில் ஸ்கோர் கொடுத்துருக்கோம். ஸ்பேனில் ஐடி ஸ்கோர் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம இந்த 0வை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு ஸ்கோர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதோட ஹெடர் முடிஞ்சிருச்சு. தென் பார்த்திங்கன்னா டிவ்வில் நம்ம கிளாஸில் சாய்ஸ் கண்டெய்னர் வச்சுருக்கோம். இங்கே தான் நம்ம யூசர் எந்த இதை சூஸ் பண்ண போகிறாங்கன்ற சாய்ஸ் எல்லாமே இங்கே தான் வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோனுக்கு ஸ்டோன் இமேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு டிவ் கண்டெயின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டோன் இமேஜ் கொடுத்துருக்கோம். அதை ஆன் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ப்ளே கேம் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். தென் இங்கே பார்த்திங்கன்னா தென் பேப்பருக்கு தனியாக நம்ம ஒரு டிவ் போட்டு எழுதியிருக்கோம். அதில் இமேஜ் செட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஆன் கிளிக் பண்ணுறப்ப பேப்பர் அப்படின்ற வேல்யூ இந்த ப்ளே கேம் ஃபங்க்ஷனுக்கு சென்ட் ஆகும். இதில் ஸ்டோன்ற வேல்யூ சென்ட் ஆகும், இதில் பேப்பர் சென்ட் ஆகும், இதில் சிசர்ஸ் சென்ட் ஆகும். ஸோ நம்ம இதில் என்ன இமேஜஸை நம்ம கிளிக் பண்ணும்போதோ அதுக்கான வேல்யூ நமக்கு இந்த ப்ளே கேம் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு சென்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் ஓகே. நம்ம ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக தனியாக ஒரு டிவ் வச்சுருக்கோம். இதில் H2ல் மேக் யுவர் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் எதுக்குன்னா கம்ப்யூட்டரோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த பேராகிராஃப் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் நான் எந்த வேல்யூமே கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆகிற டிஸ்பிளேயில் உங்களுக்கு இந்த பேராகிராஃப் தெரியாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேம் விளையாடுறப்ப தான் உங்களுக்கு இது தெரியும். பட்டனில் நம்ம ப்ளே அகெயின் அப்படின்ற ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ நம்ம திரும்ப விளையாட முடியும். அதுக்கு ரீசெட் கேம் அப்படின்ற ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல் இன் அவர் HTML. தென் ஸ்கிரிப்டை நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எழுதியிருக்க ஃபைல் எதுனா script.js. ஸோ அந்த ஃபைலை இங்கே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த பார்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த HTML டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான CSS ஃபுல்லாக நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லா வெப்பேஜுக்கும் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். சென்டரில் தான் என்னோடய கேம் கண்டெய்னர் வரணும். ஸோ நான் ஃப்ளெக்ஸு சென்டர் அல்கின் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை டிசைன் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் என்னோடய H1க்காக. ஸோ ஸ்கோரிங்க்கு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கலரில் எனக்கு ப்ளூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூனிக்காக என்னோடய பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்னோடய ஸ்டைலிங் நாலேஜ் வச்சு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த
அவுட்புட்டை டிசைன் பண்ணி பாருங்கள். இங்கே நான் எதுக்கு ப்ளூ கொடுத்துருக்கேன்னா நமக்கு மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவில் இருக்குது, ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு லேயர் ஆஃப் கார்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். அது வந்து பிளாக் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு 0.3 கொடுத்தீங்கன்னா 0.3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட் கலரில் வந்து கிடைக்கும். ஸோ நான் இதுக்காக தனியாக கண்டிப்பாக ஒரு சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் வந்து மேக் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த லேர்னிங் வச்சு பேசிக்காக ஒரு டிசைன் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் குட் இன் சிஎஸ்எஸ் மீன்ஸ் நீங்கள் அட்வான்ஸாக கூட டிசைன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வெப்பேஜில் இருக்க எல்லாத்தையுமே டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தேவை. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கோரை வந்து இந்த ஸ்கோர் எலமெண்ட்டில் சேவ் பண்ணுறோம். எப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஐடியை வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்கோர் எலமெண்ட்டில் நம்ம சேவ் பண்ணுறோம். தென் ரிசல்ட் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. நம்மளோட ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்காக இங்கே ஐடி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கனால ஸோ document.getElementById யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ரிசல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கான்ஸ்ட் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறோம். கான்ஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணுறத நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது, முடியாது, அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். தென் இங்கே கம்ப்யூட்டர் சாய்ஸ் டெக்ஸ்ட்டையும் நம்ம இங்கே வந்து சேவ் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம கம்ப்யூட்டரோட சாய்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த பேராகிராஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். லெட்டில் வந்து நம்ம ஸ்கோர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு கான்ஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு எரர் வரும். லெட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேர் யூஸ் பண்ணலாம். வேர் வந்து ஓல்டு மெத்தட் ஆகிடுச்சு, மோஸ்ட்லி இப்போ வந்து லெட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் லெட்டே யூஸ் பண்ணுங்கள். தென் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், நம்ம வந்து ஒரு ஸ்டோனையோ பேப்பரையோ சிசர்ஸையோ நம்ம கிளிக் பண்ணுறப்ப நமக்கு ஆக்சுவலி கால் ஆகிற ஃபங்க்ஷன் எது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ப்ளே கேம் தான். இதுக்கு வேல்யூ வந்து அங்கேருந்தே வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குது, பேப்பர் இருக்குது, சிசர் இருக்குது. இதில் யூசர் வந்து எதை கிளிக் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ தான் இங்கே வரும். ஸோ அந்த வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆர்கியூமெண்ட்டாக வாங்கிக்கிடும். தென் கான்ஸ்ட்டில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லோக்கல் வேரியபிள், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லோக்கல் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இதில் கெட் ரேண்டம் சாய்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறோம். இந்த கெட் ரேண்டம் சாய்ஸ் எதுனா இந்த இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் அப்படின்னு சொல்லிட்டு 3 சாய்ஸ் வச்சுருக்கு. இது ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணி இதுலேருந்து ஏதாவது ஒன்று அதுவாக பிக் பண்ணும். ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு தான் math.random யூஸ் பண்ணி நம்ம 3யோட மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு பாயிண்டில் வேல்யூ கிடைக்கும். அதை ஃப்ளோராக மாற்றி நம்ம வந்து அந்த சாய்ஸை பிக் பண்ணுறோம். இது வந்து 0, 1, 2க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம பிக் பண்ணி இங்கே சாய்ஸஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ரிட்டனில் வந்து சாய்ஸஸ் டாட் இப்போ 0ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டோன் ரிட்டன் ஆகும். இல்லை சாய்ஸஸ் டாட் 1ன்னு இருந்ததுன்னா இங்கே வந்து பேப்பர் டிஸ்பிளே ஆகும். இல்லை சாய்ஸஸ்குள்ளே வந்து இங்கே 2ன்னு வந்துச்சுன்னா சிசர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாய்ஸில் ஸ்டோர் பண்ணிடுறோம். தென் ரிசல்ட்டுக்காக இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் வேணும். யூசர் சாய்ஸ் கிடச்சிருச்சு, கம்ப்யூட்டர் சாய்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட் நமக்கு வேணும். அந்த கம்பேரிசனுக்காக தான் டிட்டர்மைன் வின்னர்ன்ற இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இங்கே யூசரோட சாய்ஸையும் கம்ப்யூட்டரோட சாய்ஸையும் பாஸ் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. யூசரோட சாய்ஸை நான் எங்கேருந்து எடுத்தேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேரியபிளோட வேல்யூ தான் யூசரோட சாய்ஸ். நான் இங்கே ஆக்சுவலாக எதை கிளிக் பண்ணுறேன், என்னோடய ஸ்டோனை கிளிக் பண்ணேன்னா அது என்னோடய சாய்ஸ் இல்லையா. ஸோ வந்து அந்த மாதிரி விளாட்ற ஒவ்வொரு பர்சனோட சாய்ஸும் தான் இந்த ஸ்டோன், இந்த பேப்பர், இந்த சிசரோட வேல்யூஸ் எல்லாம். இதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறோனால இங்கே வந்து பிளேயரோட சாய்ஸில் அதுதான் இருக்கும். கம்ப்யூட்டரோட சாய்ஸ் இங்கே நமக்கு ரேண்டமாக அது வந்து ஒரு வேல்யூவை கொடுக்கும். இது ரெண்டையுமே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறனால ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குது. அப்படி ஈக்குவலாக இருந்தால் ஆக்சுவலாக அந்த மேட்ச் டை ஆகிடும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் விளாண்டுருப்போம்ல, 2 பேரும் ஒரே மாதிரி வச்சோன்னா ஓகே இது வந்து யாருக்குமே பாயிண்ட் இல்லை, அதை தான் இங்கே பண்ணுறோம். அது வந்து டை ஆகிடுது. இப்போ வந்து அவங்க வந்து ஸ்டோன் வச்சு நம்ம வந்து சிசர்ஸ் வச்சோனாலோ, இல்லைனா அவங்க பேப்பர் வச்சு நம்ம ஸ்டோன் வச்சோனாலோ, இல்லை அவங்க சிசர்ஸ் வச்சு நம்ம பேப்பர் வச்சோனாலோ நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்கோர் வந்து கூடும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஸ்கோர் எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணி அந்த இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த ஸ்கோர் எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கெட் பண்ணி வச்சுருக்க ஸ்கோர் எலமெண்ட். இங்கே நம்ம அந்த வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணிடுறோம். நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆகுது, யூ வின் அப்படின்ற டெக்ஸ்ட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகிடுது.
அப்படி இல்லை அப்படின்னா யூ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். அப்படி டிஸ்ப்ளே ஆகிற டெக்ஸ்ட்டை வந்து இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி நம்ம ரிசல்ட் டெக்ஸ்ட்டில் வந்து அதை ஷோ பண்ணிடுறோம். தென் நமக்கு வந்து ரிசல்ட்டு ஷோ ஆகிடுச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வின் அப்படின்ற ரிசல்ட்டு ஷோ ஆகிடுச்சு. தென் இங்கே வந்து நம்மளோட ஆப்போனண்ட்டோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறோன்னா கம்ப்யூட்டர் சாய்ஸில் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம இந்த கம்ப்யூட்டர் சாய்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் ஆப்போனன்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். இங்கே நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சாய்ஸோட வேல்யூவை கெட் பண்ணியிருக்கனால இங்கே நம்ம அதை ஈஸியாக டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். அவ்வளோதான் நம்மளோட ப்ளே கேம் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ HTML யூஸ் பண்ண அந்த ப்ளே கேமை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? ரீசெட் கேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது கொடுக்குறப்ப என்ன ஆகும்? ரீசெட் பண்ணுறப்ப நம்ம மேக் அ மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். தென் வந்து கம்ப்யூட்டரோட சாய்ஸை வந்து நம்ம வந்து இப்போ எம்டி ஆக்கிடுறோம். ஏன்னா நம்ம திரும்ப புதுசாக விளையாட போகிறோம். இன்னும் யூசர் வந்து கிளிக் பண்ணலை, கம்ப்யூட்டரும் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணலை எந்த வேல்யூமே. ஸோ எல்லாத்தையுமே நியூவாக ரீசெட் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கண்டிப்பாக விளாண்டு பாருங்கள். நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வரும். இந்த கேமை ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். நாளைக்கு டேயில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.